அம்மாடி, நான் இப்படி இடிக்கு பயந்து நடுங்குறேன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு வருது ராஜா. நம்ம மான் நண்பன் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். வாங்க ராஜா, தண்ணி ரொம்ப வேகமா வருது. ஆறா இது? கடல் மாதிரி இருக்கு. என் நண்பனை விட்டுட்டு நான் போக மாட்டேன். கண்டிப்பா நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். உங்களை தி கவர்ட்லி லைன் டிவி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஐயோ, இந்த மழை எப்போதான் நிக்கும்? இடி சத்தம் என் காதையே புழக்குது. இந்த இலைகள் என்ன காப்பாத்துமான்னு தெரியலையே. அம்மாடி, அந்த மின்னல் வெளிச்சத்தை பாத்தீங்களா? இவ்ளோ பெரிய ராஜா. நான் இப்படி இடிக்கு பயந்து நடுங்குறேன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சா அவ்வளவுதான். ராஜா, சீக்கிரம் வெளியே வாங்க. ஒரு பெரிய ஆபத்து. உங்க உதவி உடனே வேணும். கிளி, என்ன ஆபத்து? நான் இங்கேயே பத்திரமா தானே இருக்கேன், என்ன விட்டுடுங்களேன். ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு வருது ராஜா. நம்ம மான் நண்பன் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். என்ன, மான் நண்பனா? ஐயோ பாவம், அவனுக்கு பயமா இருக்குமே. நான் உடனே போகணும். ராஜா, நாங்க கிளி சொன்னதை கேட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்களும் உங்க கூடவே வரோம். நம்ம நண்பனை காப்பாத்த நம்ம உயிரையும் கொடுப்போம். பயப்படாதீங்க ராஜா, நான் இருக்கேன். வாங்க ராஜா, தண்ணி ரொம்ப வேகமா வருது. மான் நண்பன் அந்த பக்கம் தனியா மாட்டிட்டு இருக்கான். நானும் தயார். என்ன செய்யணும்னு சொல்லுங்க ராஜா. நாங்க எல்லாரும் உங்க கட்டளைக்காக காத்துட்டு இருக்கோம். ராஜா, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆறா இது? கடல் மாதிரி இருக்கு. எனக்கு இதுல இறங்கவே பயமா இருக்கு. ராஜா, உங்களை பார்த்துதான் எங்களுக்கே தைரியம் வரும். நீங்களே இப்படி பயந்து நடுங்கலாமா? ராஜா, இந்த காட்டுக்கே நீங்க தான் கிங். உங்க பலம் என்னோன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. என் நண்பனை விட்டுட்டு நான் போக மாட்டேன். கண்டிப்பா நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். ராஜா, இந்த மரத்தை ஆத்துல போட்டா அதுல ஏறி அந்த பக்கம் போகலாமா? வேண்டாம் யானை அண்ணா, தண்ணி ரொம்ப வேகமா இருக்கு. இது அந்த மரத்தையே அடிச்சிட்டு போயிரும். யானை கவனம், நதியின் வேகம் அதிகம், மரம் நழுவலாம். சரியாக சொன்னீங்க ராஜா. இந்த தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. மரம் நிக்கவே மாட்டேங்குது. வேற ஏதாவது வழி யோசிக்கணுமே. நேரம் ஆகுது ராஜா. மான் நண்பன் ஆபத்துல இருக்கான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம எல்லாரும் சேர்ந்தா ஒரு கெட்டியான பாலம் செய்ய முடியும். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கயிறு பாலம் செய்யலாம். இது ரொம்ப கெட்டியா இருக்கும். கயிறு பாலமா? ஆனா நமக்கு கயிறு எங்க கிடைக்கும் ராஜா? கயிறு வேண்டாம், அந்த மரத்துல இருக்கிற கெட்டியான கொடிகளை பறிச்சு பாலம் செய்யலாம். ஆஹா, இந்த கொடி ரொம்ப கெட்டியா இருக்கு. ராஜா, ஐடியா சூப்பர். ராஜா, நான் போய் நிறைய கொடி கொண்டு வரேன். எல்லாத்தையும் சேர்த்து கட்டினா பாலம் ரெடி. நல்லா சேர்த்தி கெட்டியா முடிச்சு போடுங்க. அப்பதான் பாலம் பலமா இருக்கும். யானை அண்ணா, நீங்க தான் நம்ம பாலத்துக்கு கால். நகரக்கூடாது, சரியா? தண்ணி ஆழமாவும் வேகமாவும் இருக்கு ராஜா. ஆனா நான் கெட்டியா பிடிச்சுக்கிறேன். தண்ணி நடுவுல ரொம்ப வேகமா இருக்கு. யார் அந்த பக்கம் போறது ராஜா? நான் போறேன். மான காப்பாத்த நான் தான் போறேன். இது என் கடமை, என் பொறுப்பு. மெதுவா, பயப்படாம. 1 2. ராஜா, பார்த்து பத்திரம். பிடிச்சுக்கோங்க ராஜா. கீழே விழாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ராஜா, நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் வர்றீங்களா? எல்லாரும் பத்திரமா வந்துட்டாங்க. ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. பாருங்க ராஜா, மழை விட்டுருச்சு. வானவில்லு வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு எனக்கு பயமே இல்லை. ஏன்னா என் நண்பர்கள் எல்லாரும் என் கூட இருந்தீங்க. நண்பர்களோடு சேர்ந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம். தி கவர்ட்லி லைன் டிவி அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். Thanks for watching. Please subscribe to our channel.